மானிப்பாய் பிரதேச சபை முன்றலில் பிரதேச சபையின் பெண் உறுப்பினர்களுடன் அர்ச்சுனா செய்த காரசாரமான மொழி பிரயோகம் ஒருபுறம் உற்றுநோக்கலை ஏற்படுத்த அவரால் பெண்கள் அவமதிக்கப்பட்டதான விமர்சனங்களும் எழ, அந்த சந்தர்ப்பத்தில் அர்ச்சுனாவின் சட்டையின் இடுப்பு பகுதி சற்று உப்பியிருந்தமை அவரிடம் ஒரு கைத்துப்பாக்கி இருப்பதான ஊகங்களை சமூக வலைத்தளங்களிலும் கிளப்பியிருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை அவர்கள் தமது சொந்த பாதுகாப்புக்கு கைத்துப்பாக்கிகளை இல்லையென்றால் சுழல் துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சு மற்றும் காவல்துறையின் அனுமதி பெற்று வைத்திருக்க முடியும் என்பது ஒரு விதி. அதன் அடிப்படையில் அர்ச்சுனா எம்பியும் தனது தற்பாதுகாப்புக்காக ஒரு கைத்துப்பாக்கி ஒன்றை பெறவும் பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரியிருந்த போதிலும் அந்த அனுமதி இதுவரை வழங்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் ஏதும் வரவில்லை. எனினும் தனக்கு கைத்துப்பாக்கிக்குரிய அனுமதி கிடைக்காததால் தனது பாதுகாப்புக்காக எப்போதும் தனது வாகனத்தில் ஒரு வாளை தான் எடுத்துச் செல்வதாக அவர் அண்மையில் தெரிவித்திருந்த கருத்தும் சர்ச்சைக்குரியதாக நோக்கப்பட்ட நிலையில், நேற்று அவரது இடுப்பு பகுதியில் ஏதோ ஒரு சாதனம் சொருகி இருப்பதற்கு ஆதாரமாக அவரது சட்டை பகுதி துருத்தியபடி நின்றமை ஊடக கேமராக்களில் தெரிந்தது.